மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 6 மணி நேரம் தீவிர விசாரணை சிபிஐயில் நடத்தப்பட்டிருக்கு. ஆதவ் அர்ஜுனா, குஷி ஆனந்த், நிர்மல்குமார், மதியழகன் உட்பட யார் யாருக்கெல்லாம் சம்மன் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் டெல்லியில் தீவிரமாக விசாரிச்சிருக்கிறாங்க. இந்த விசாரணையில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டுச்சுன்னா, ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா கேள்விகளும் எழுத்துப்பூர்வமாக முன்னாடி எழுதி வாங்கிட்டாங்க. அதில் மீண்டும் அவர்களுக்கு பெருத்த சந்தேகம் இருந்துச்சு. மறுபடியும் அவங்க கிட்ட கேட்க வேண்டியிருந்தது. ஏன்னா 4 பேரும் 4 விதமாக சொல்லியிருக்காங்க. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி 4 பேரும் 4 விதமாக பேசியிருக்காங்க. ஒரே மாதிரி இவங்க சொல்ல வந்த விஷயத்தை மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த முறை மீண்டும் சிபிஐ அவர்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், 5 மணி நேரமா இல்லை 6 மணி நேரமா இவங்களை விசாரிச்சாங்கன்னு சொல்லி வெளியில் தகவல் வருது இல்லை. இவங்களை போய் இந்த சிபிஐ ஆஃபீஸ்குள்ளே இவங்க போன பிறகு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த கேள்வியும் கேட்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக எதுவுமே கேட்காம சும்மாவே உட்கார வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலாக எந்த கேள்வியும் அவர் கேட்கப்படவில்லை. அப்படியே உட்கார வச்சு அவங்கள மன ரீதியாக அவங்களை பலவீனப்படுத்தியிருக்கிறதாக சொல்லப்படுது. யூஸ்வலாக யோசித்து பாருங்களேன். நீங்கள் இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், சும்மாவே இருக்கிறதுனா சும்மா நினச்சிட்டியா நீ, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நீ ஒரு 10 நிமிஷம் ஒரு தபால்காரங்கிட்ட சொல்லுவார், நீ ஒரு மணி நேரம் எதுவுமே பேசக்கூடாது, பேசாமல் கம்முன்னு உட்காந்துருந்தீங்கன்னா நான் உனக்கு இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லுவார். அப்போ ஒரு மணி ஆர்டர் ஒன்று கொடுக்கணும்ப்பா நான், அப்படி எந்த வேலையாக இருந்தாலும் எதுவும் செய்யக்கூடாது, நீ பேசாமல் உட்கார் நீ அப்படி. அந்த மாதிரி சும்மா உட்கார்ந்துருக்கிறது உலகத்திலே மிக கஷ்டமான வேலைங்க. அது எல்லாரும் நினைப்பாங்க சும்மாவே இருக்காங்க வீட்டில், அவங்க சும்மாவே இருக்காங்க. இப்போ பொதுவாக பெண்கள் பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வேலை செய்கிற ஆண்கள்லாம் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் சும்மா தாங்க இருக்கா அப்படின்னு. ஆனால் வீட்டில் அவங்க சும்மா இருக்காங்க அப்படின்றது இவன் என்ன நினைக்கிறது ஆண்களுடைய மனநிலைனா, ஆண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு ஏதோ ஒரு பணிக்கு போகிறாங்க, பெண்கள் வீட்டை பார்த்துக்கிறாங்கல்ல, வீட்டை கவனிக்கிறவர்கள் வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு பொத்தாம்பதோ வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் வீட்டை நிர்வாகம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியாது. உண்மையிலே பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன், அவங்க தான் உண்மையிலே மிக மிக கடினமான வேலை செய்கிறவங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுல ஆரம்பித்து, பிள்ளைகளை ரெடி பண்ணுறதுல ஆரம்பித்து, அவர்களை எல்லா வேலைகளையும் பார்த்து சமைச்சு துணி துவைச்சி மற்ற எல்லா வேலைகளையும் பார்த்து நிற்க நேரம் இல்லாமல் தொடர்ந்து 24/7 வேலை பார்த்துட்டே இருப்பாங்க பெண்கள். அவங்க வேலைக்கு தான் ஒரு இடத்துல போய் சம்பளம் வாங்க வேலைக்கு போகலையே தவிர அனைத்து வேலைகளையும் செய்கிறவர்கள் பெண்கள். அந்த மாதிரி சும்மா இருக்கிறதுன்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட முடியாது. அது இந்த சிபிஐயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி, இது மன ரீதியாக அந்த சிபிஐலையும் சரி, ஐடிலையும் சரி, இடி டிபார்ட்மெண்ட்டும் சரி, பல போலீஸ் ஸ்டேஷன்லேயே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேஷன் பண்ணும்போது விசாரணைக்கு கூப்பிடுவாங்க, எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, கம்முனு உட்கார வச்சுடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார், மிகப்பெரிய அதிகாரி. இப்போ நார்த்தில் அவர் பணியில் இருக்கார். சென்னையில் அவர் இருக்கும்போது வருமான வரித்துறை நிறைய இடங்களில் ரைடு பண்ணுவாங்கல்ல, அப்போ சினிமா இயக்குநர்கள் நடிகர்களுக்கெல்லாம் ரைடு பண்ணும்போது ஒரு உச்சபட்ச மிக பிரம்மாண்ட இயக்குனர், பேர் சொல்ல விரும்புகிறாங்க, அந்த இயக்குனரை அவங்க வீட்டில் ரைடு, ஒரு படம் தயாரித்து அந்த ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ அவர் அவருடைய அலுவலகத்தில் இவர் தான் அதிகாரி, சோதனை அதிகாரி, இவர் தான் அழைச்சிருக்கார் வர சொல்லி. வர சொல்லியிருக்காங்க. காலையில் போயிட்டார், 10 மணிக்கு நீங்கள் வரணும்னு. அவர் 10 மணிக்கு போயிட்டார், 9:50க்கெலாம் போயிட்டார். 10 மணிக்கு ஆஃபீஸ்க்குள் திறந்த உடனே போயிட்டார். போன உடனே ஒரு மர பெஞ்சில் அவர் உட்கார வச்சிட்டாராம். இவருடைய அலுவலகம் உள்ளே இருக்குது, ரூமுக்குள்ளே, அதாவது கதவை திறந்த உடனே ஒரு ரூம் வாசலில் இந்த கட்டை பெஞ்ச் இருக்கும், கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி ஒரு கட்டை பெஞ்சில் உட்கார வச்சுட்டாராம். காலையிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் அந்த இடத்த விட்டு அவர் நகரவே இல்லை. இடையில அந்த மத்தியானம் சாப்பிட்டு வரலாமா அது மட்டும் சொல்லியிருக்காங்க, போய் சாப்பிட்டு வர சொல்லுங்க வராங்க. இயற்கை உபாதைகளுக்கு ஏஞ்சி போனது நேரம் தவிர பாக்கி நேரம்லாம் சும்மாவே உட்காந்துருக்காரு. கரெக்டாக 4:05க்கு 4:45க்கு அவரை அந்த அதிகாரி கூட சந்திக்கவே இல்லை. ஒரு இன்னொருத்தர் வந்தார், ஒரு கிளார்க் சார் நீங்கள் கிளம்புங்க சார் பிஸியாக இருக்காங்க, நாளைக்கு 10 மணிக்கு வந்துருங்க அப்படி. இப்படியாக 3 நாட்கள் அவர் அலைகழிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிற்பாடு அவர் அவர் வீட்டில் கைப்பற்றின பொருளுக்கு அவர் காரணம் சொன்னார், அப்புறம் ஃபைன் கட்டினார், அதெல்லாம் தனி கதைன்னு வச்சுங்களேன். இது அந்த ஸ்டைல் ஆஃப் அந்த விசாரணையோட ஒரு யுக்தி. அவங்ககிட்ட சில விஷயங்களை எடுப்பதற்காக மன ரீதியாக அவங்கள அடிக்கிறதுலாம் கிடையாது. காவல்துறையெல்லாம் தட்டாப்டான் தட்டி எடுத்து அடிக்கிறது, வைக்கிறது, போகிறது, உதைக்கிறதுலாம் இருக்கும்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் காலர் கிரிமினல்ஸ்ன்னு இருக்காங்களே, இந்த மாதிரி
அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க, அப்புறம் வந்து மிகப்பெரிய திருட்டுத்தனம் பண்ணுறது, மக்கள்கிட்ட பணத்தை கொள்ளடிக்கிற முதலீட்டாளர்கள், இந்த போலி முதலீட்டாளர்கள், சீட்டு கம்பெனி நடத்தி ஓடுறவன், ஏமாத்துறவன், இந்த மாதிரி ஒயிட் காலர் கிரிமினல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக அவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறது. அரசியல்வாதிலாம் லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு பெரிய இடத்துல பணத்தை கொள்ளடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். இது மாதிரி தான் உளவியல் ரீதியாக டார்ச்சர் பண்ணுறது. இந்த டார்ச்சருக்கு வந்து பயந்துக்கிட்டே பாதி பேர் உண்மையை சொல்லுவான். என்னடா இது தரவாம முடிச்சவன், எவனும் பேசுவான், வரவன் போறானா கம்முன்னு போறான், நம்மள உண்மாவே உட்கார வச்சிருக்கானுங்களே, எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்களேன்னு மனம் வெறுத்துவே உண்மையை சொல்லிடுவாங்க. இது ஒரு விதமான ஒரு டாக்டிசம் வச்சுங்களேன். அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை இவர்கள்கிட்ட வந்து அப்ளை பண்ணதாக சொல்லப்படுது. நீங்க 6 மணி நேரம் விசாரணைனாங்க, 6 மணி நேரம் விசாரணை நடக்கல. 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சும்மா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளை திரும்பியும் கேட்டிருக்காங்கன்றாங்க. ஆனா இந்த விஷயம் எதையுமே எல்லாத்தையும் மறைச்சிட்டு புசியோ ஆதவம் முந்திரி கொட்டை மாதிரி வந்து மீடியாவுக்கு முன்னாடி நின்று பேசுவாங்கல்ல. ஆதவெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்கு பார்த்தாருன்னா அப்படியே பயங்கரமா பேசுவார். பேசவே இல்லை, வந்ததும் தெரில போனதும் தெரில, எப்படி வெளியே போனாருன்னே தெரில. ஆனால் ஊடகத்துக்கு வழக்கம் போல வந்து ஒருத்தர் வந்து நேர்ந்து விட்டுருக்காங்க தாவேக்கால. அதாவது அவர் வந்து ஆர்எஸ்எஸோட ஆளு, அங்கேருந்து பாஜகவிலேருந்து அதிமுகவை தாவி அனுப்பப்பட்டு அதிமுகவிலேருந்து இந்த தாவேக்கா தாவி இருக்கவர் அவர் சிடி நிர்மல்குமார். இவர் பயங்கர மிகச்சிறந்த பொலிட்டீஷியன், சட்ட வல்லுநர். ஏன்னா ஆதவ் சொன்னது, நான் சொல்லலை. ஆதவ் எங்ககிட்ட ஒரு சட்ட வல்லுநர் இருக்காரு, அவருக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. திருப்பரங்குன்ற விஷயத்துல அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது அப்படின்னு பேசினார் இல்லையா. அந்த சிடி நிர்மல்குமார் பத்திரிகையாளர் சந்திச்சு பேசும்போது சொல்றாரு, இல்லை உள்ள கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நாங்கள் வந்து முறையாக பதில் சொன்னோம், அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றதுனால தான் நாங்கள் வந்தோம். அதில் என்ன நடந்ததுன்னு இந்த உலகத்துக்கே தெரியும், அதில் எந்த மாதிரியான ஒரு சதி நடந்ததுன்னு உலகத்துக்கே தெரியும் அப்படின்றார். மீண்டும் வந்து எல்லா கோட்டையும் அழி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்ட்டு. சதினா ஆதாரம் கொடுத்துருக்கணும், ஆதாரம் கொடுத்தா இந்த நேரம் வந்து எஃப்ஐஆர் திருத்தப்பட்டிருக்கும், நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும், யார் யார் என்ன ஏது அதுக்கு ஆதாரங்கள் அடிப்படையில் அவங்க மீது விசாரணை வளையத்துக்குள்ள அவங்க கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. ஆனால் எதுவுமே நடக்கல. அங்கே நடந்தது என்னவோ, கரூர் போலீஸ் என்ன போட்டுச்சோ அதுதான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த இன்று நேற்றைக்கு முதல் நாள் நடந்த 6 மணி நேர விசாரணையில 1 மணி நேரம் தான் அவர்கிட்ட விசாரிக்கப்பட்டதாக பாக்கி நேரம் எல்லாம் சும்மா உட்கார வச்சிருக்காங்க. மீண்டும் இன்றைக்கே அவர்களை மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் அவர்கள் அதே மாதிரி ஆஜராகணும். ஏன் இந்த உளவியல் ரீதியான டார்ச்சர் தாவேக்காக்கு வழங்கப்படுதுன்னா, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு சிபிஐ வந்துட்டாங்க. ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு மரணம், ஒரு பையன் வந்து உயிருக்கு ஆபத்தான அட்மிட் ஆனப்பவே அந்த ஒரு மரணத்துக்காகவே நடிகர் அல்லு அர்ஜுனை அவங்க வந்து சார்ஜ் ஷீட்ல குற்றவாளியாக சேர்த்திருக்காங்க. 23 பேர்ல ஒரு நபரும் அல்லு அர்ஜுன் சொல்லி அவங்க சேர்த்திருக்காங்க. எது தெலுங்கானா போலீஸ். அப்போ இங்க 41 மரணங்கள் நடந்திருக்கு. சம்பந்தப்பட்ட இடத்துல அவர் வந்து அவரால் தான் தாமதமாக வந்தது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது. ஏன் லேட்டா வந்தார், இந்த நேரங்களை மாற்றி அமைத்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பதில் இல்லை. இந்த சதிக்கு பின்னாடி யார் இருக்கானே சொல்ல மாட்டாங்க. இவர் வந்து ஏன் லேட்டா வந்தாரு, வீட்டுல இருந்து ஏன் 8:45 கிளம்புனாரு, 8:45 நான் நாமக்கல்ல இருப்பேன்னு எப்படி சொல்லுவாரு, 12 மணிக்கு வருவேன்னு புசியானந்த் எப்படி பேட்டி கொடுப்பாரு, எக்ஸ் தளத்தில் எப்படி போட்டீங்க, ஆனா அங்க வந்ததே அவர் 7 மணி தானே வந்தாரு, இந்த நேரத்தாமதம் எப்படி, நாமக்கல்ல இருந்து எப்படி கரூருக்கு எப்படி கிளம்பி வந்தாரு, எந்த வழியா வந்தாரு, எப்படி வந்தாரு, கார்ல எப்போ பஸ்ஸுக்கு மாறினாரு, அங்கிருந்து பஸ்ஸை நகர்த்த சொன்னது யாரு. அதிகாரப்பூர்வமான மிக முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுது என்னன்னா, 500 மீட்டருக்கு முன்னாடியே போலீஸ் தடுத்து நிறுத்திட்டாங்கல்ல, போகாதீங்க சார் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, பஸ்ஸு போனா கூட்ட நெரிசல்ல சிக்கலா போயிடும், நெரிசல் ஆயிடும், தள்ளுமுள்ளாயிடும், போகாதீங்கன்னு சொல்லும் போது அதையும் மீறி பஸ்ஸை நகர்த்த சொன்னது யாரு. அதை நகர்த்த சொன்னது சாட்சாத்து யாருமே கிடையாதுங்க, ஒரே ஒரு நபர் தான். அது இந்த சுரண்டல் லாட்டரியோட வழிவந்த ஆதவ் தான் போலீஸாரை மிக ஒரு மாதிரி மோசமாக நடத்தி விட்டு பஸ்ஸை முன்னாடி இடரா பார்த்துக்கலாம், அங்கதான் எங்களுடைய எல்லா விதமான டாஸ்க்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி அழைத்து சென்றிருக்கிறார். அப்ப அங்கதான் எங்களுக்கு எல்லா விதமான டாஸ்க் இருக்குன்னா அங்கதான் நாங்க 41 பேரை கொல்ல போறோம்னு தான் அர்த்தம். அந்த அடிப்படையில அங்க நகர்த்திட்டு போயிருக்காரு. இது எல்லாம் மீண்டும் ஒரு முறை சிபிஐ வந்து என்கொயரி பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. இப்போ இன்றும் அவர்களை வர சொல்லியிருக்காங்க. 2வது நாளாக டெல்லியிலேயே தங்கி இருக்கிறார்கள் தாவேக்காவை சேர்ந்த முக்கியமான அந்த நிர்வாகிகள் எல்லாருமே. இப்போ இது அடுத்த கட்டமாக என்ன வரும் அப்படின்னா, பல பேர் சொல்ற விஷயம் என்ன, நம்ம பல பேர்கிட்ட பேசுவோம்ல, அப்படி பேசும்போது சொல்ற விஷயம், நிச்சயமா விஜய் மீது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை விஜய் மீது நடவடிக்கை எடுத்தா சிம்பத்தியா மாறிடும். அது அவர் வந்து ஐயோ பாவம் மக்களுக்காக வந்து நின்னவரை இப்போ போலீஸ் வந்து சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக பாஜக இந்த மாதிரி ஒரு வேலை செய்து ஒரு நிச்சயமாக கைது பண்ணா அவருக்கு தான் அது சாதகம்லாம் சொல்றாங்க. அது ஒரு ஆணியம் கிடையாதுங்க. கொலை பண்ணியிருக்கிற அப்படின்னா கைது, அவ்வளவுதான்.
இதுல சிம்பத்தி எங்கேருந்து வரும்? இந்த உண்மை வந்து விஜய்க்கு தெரியும். விஜய்க்கு தெரிஞ்சதுனால தான் அவர் ரொம்ப கிளவரா என்ன பண்றாருன்னா, தனக்கு ஒரு பெரிய சதி தன்னை சுத்தி நடக்கிறதாக இவரே ஆழ் மனசுல உணர்ந்துட்டு போற எல்லா இடங்கள்லயும் அப்படியே பயங்கரமா நாடகம் ஆடிட்டு இருக்காரு. இப்ப ஏர்போர்ட்ல கூட தவறி விழுந்தார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நீங்க நல்லா அந்த வீடியோ பாருங்க. யாரும் தள்ளி விட்டுலாம் விழல. அவரா வந்து ஒரு மாதிரி டேர்ன் ஆகி கீழே விழுந்துட்டார். ஒருவேளை அவர் வந்து கால் சுலுக்கி இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், கீழே விழுந்துட்டாரு. இதன் மூலமாக என்னன்னா இப்போ ஐயோ பரிதாப கீழே விழுந்துட்டாரு, விஜய் கீழே விழுந்துட்டாரு, விஜய் நசுக்கி கொல்ல பார்த்தாருங்க அப்படின்னு ஒரு பரிதாப உணர்ச்சியை ஏற்படுத்தி சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு வேலையை விஜய் செய்கிறார். இப்போ இதை பார்க்குறவங்க டெல்லிக்கு அழைக்க வேணாங்க, அவரை நாம போய் விசாரிக்கலாம்னு முடிவு கூறுவாங்கன்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் இல்லை. அங்கே முடிவு பண்ணிட்டாங்கன்னா விஜய் ஆஜராகணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஆஜராகி தான் ஆகணும். வழக்குகளை பார்த்தா தாங்க அரசியல்வாதியாக நிற்க முடியும். அதை செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்லாம் தெரியல. எனிவே இந்த சிபிஐனுடைய 2வது நாளாக இன்றும் தொடரப்போகிற அந்த விசாரணையில் அடுத்த கட்ட நகர்வாக என்ன பார்க்கப்படும் அப்படின்னா, சார்ஜ் ஷீட்டை சரி பண்ண வேண்டிய வேலையை செய்யணும். ஏன்னா சார்ஜ் ஷீட்டில் நிச்சயமாக விஜய் பெயர் இடம்பெற்று இருக்கிறது. ஆல்ரெடி சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணிட்டாங்க, அதில் விஜய் பெயர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர் செத்ததுக்கு அல்லு அர்ஜுன் பேரை சேர்த்துருக்காங்க இல்லையா? அப்போ 41 பேர் மரணத்துக்கு காரணமான ஒரு பேரை எப்படி சேர்க்காம இருப்பாங்க? இது வந்து விஜய்க்கு வந்து பின்னடைவாக பார்க்கப்படுமா? விஜய்க்கு வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுமானா? நிச்சயமாக சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணாது. இப்போ விஜயை வந்து தமிழக அரசாங்கம் வந்து ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாதான் சிம்பத்தி கிரியேட் ஆகும். பார்த்திய உடனே சொல்லுவார், என்னை பார்த்து திமுக அரசு பயப்படுது, அதனால தான் என் மேலே என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சீன் போடுவார். அப்படியே கைது உத்தரவு போட போகிறது யாருன்னா சிபிஐ தான். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம். இந்த அறிக்கையை வந்து நீதிமன்றத்தில் கொடுத்துருவாங்க. நீதிமன்றத்தில் கொடுத்தா நீதிமன்றம் அதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கும். நீதிமன்றம் சொன்ன பிறகு இங்கே ஒன்றும் சீனெல்லாம் போட முடியாது, நடிக்கலாம் முடியாது. கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்கி திமுக சனி பண்ணிச்சு, அவர் பண்ணிட்டார், இவர் பண்ணிட்டார், செந்தில் பாலாஜி பண்ணிட்டார்லாம் சொல்லவே முடியாது. எனிவே சிபிஐ நெருக்கி கொண்டிருக்கிறது, கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கு ராவேக்க கழுத்தை. என்னன்னா ஒரே ரீசன் தான், தேர்தலில் வரியா வரலையா, இதுதான் உன்னோட டார்கெட் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமாக சிபிஐ அதை கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா இவருடைய அப்பா விஜயனுடைய அப்பா வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். அந்த பேட்டியில் சம்மந்தமே இல்லாமல் வந்து நாங்கள் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் விஜய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது ஒரு குங்குமம் போட்டுலாம் வச்சுக்கிட்டு எஸ்எஸ்சி வந்து அவர் சதாபிஷேகம்லாம் பண்ணார், நிறைய இந்து கோயிலுக்கெல்லாம் போகிறார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம எல்லா மதங்களையும் சகோதரத்துவமாக தான் பார்க்கணுன்றதுல நானும் உடன்படுறேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் விஜய் அப்படி பார்க்குறாரா? அதான் மிக முக்கியமான விஷயம். விஜய் வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டவரா, இல்லை மத ரீதியான கருத்துக்களை மட்டும் சொல்கிறவரா? ஜோசப் விஜய்னு அறியப்பட்டப்போ எவ்வளோ கொந்தளிச்சாங்க. அந்த ஜோசப் விஜய் அப்படின்றவர் வந்து இப்போ யாரை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் அப்படிதான் இருக்காரு, ஜோசப் விஜயா தான் இருக்காரு, விஜயா இல்லை அவர். ஏன் காரணம்னா, நடிகர் அஜித் வந்து மலேசியா போறாரு. அவர் வந்து கார் ரேஸ்க்குக்காக போறாரு. போனவுடனே அவருக்கு வந்து சிறப்பான வரவேற்பு கொடுக்குறாங்க. அஜித் ரசிகர்கள் ஒழுக்கமாக கண்ணியமாக ரொம்ப ஸ்பெஷலாக அவங்க வந்து அவருக்கு மரியாதை ட்ரிபியூட் செய்கிற மாதிரி வந்து ஒரு பைக் ரேஸ் நடத்துகிறாங்க. நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய நம்மளும் பேசியிருக்கோம். அந்த மலேசியாவுக்கு போன உடனே பெரும்பாலும் மலேசியா செல்கிற எல்லாரும், நான் கூட மலேசியாவுக்கு வந்திருக்கேன், மலேசியா போகிற எல்லாரும் பார்க்கணும்னு விரும்புகிற இடம் அது. நீங்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டு அல்லது மதங்களை விரும்பி எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். மலேசியா போனாலே சுற்றி பார்க்குற இடங்கள்னு எடுத்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்க்குற இடம் வந்து அந்த கோயில், முருகன் கோயில், பத்துமலை முருகன் கோயிலை பார்க்காதவர்கள் யாருமே மலேசியாவுக்கு போய் திரும்பினது இல்லை. நீங்கள் வந்து மதங்களை தாண்டி கூட நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து கடவுளை வழிபடணும் அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஆனால் அங்கே போய் கடவுளை வழிபட்டால் என்ன தப்பும் இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லா மதத்துக்கும் பொதுவானவராக அரசியலுக்கு பதவிக்கு வர பார்க்குறீங்க, முதலமைச்சராக உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க. இங்கே வந்து தமிழ் கடவுள் முருகன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறதா தமிழ்நாட்டில் அதிகம் பேர். ஏன்னா அந்த முருகனை கையில் எடுத்துகிட்டு தான் இங்கே நிறைய அரசியல் சக்திகள் வந்து மதவாத சக்திகள் கையில் எடுத்துகிட்டு வேலை எடுத்துகிட்டு சுற்றிட்டு தெரிஞ்சுது. ஆனால் அதே முருகன் பின்னாடி திருப்பி எடுத்து அடிச்சு விரட்டி விட்டான்னு வச்சுங்களேன், அது வேற விஷயம். கடந்த தேர்தலில் வேலை யாத்திரை போனவங்க கெதியெலாம் என்னாச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. டெபாசிட் இல்லாமல் தோத்து பின்னங்கால் பெட்ரோல் போட ஓடினாங்க. முருகனுக்கு தெரியும் யாரை வந்து எங்கே உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அடிப்படையில் இங்கே மக்கள் வந்து மிக நம்பிக்கையோடு பார்க்குற, எல்லா மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், எல்லா மனிதருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். எந்த நம்பிக்கையும் சிதைக்கிறது நம்மளோட வேலை கிடையாது. சிதைக்கிறது அரசியல்வாதியோட வேலையாக இருக்கக்கூடாது. அரசியல்வாதியாக வந்துட்டால் எல்லாருக்கும் பொதுவானவர் நீ.
அப்போ அந்த முருகன் கோயிலுக்கு அஜித் போகிறார். அஜித் போய் அங்கே வந்து கோயிலை வந்து அவர் வந்து சுற்றி பார்க்குறாரு. அங்கே கோயிலில் வந்து அவருக்கு சிறப்பான மரியாதை வழங்கப்படுது, பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்படுது. அந்த கோயிலில் அவர் பார்த்துட்டு அங்கேருந்து அவர் திருப்பி போகிறாரு, ரேஸில் போய் கலந்துக்கிறாரு. இவர் 2 நாள் இருந்தாருங்க. விஜய் வந்து மலேசியாவில் 2 நாட்கள் இருந்தார். ஒரு நாள் முன்னதாகவே போயிட்டார், தனி விமானத்தில் தான் போனார். முன்னதாகவே போயிட்டார், மிக பிரம்மாண்டமான நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தார். அதுக்கப்புறம் நிகழ்ச்சி ஈவினிங் தான் நடந்துச்சு. ஈவினிங் தான் போகிறார். இது 1 மணிக்கே எல்லாரும் உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்கன்னா கூட, நிகழ்ச்சி 3 மணிக்கு தொடங்கினா கூட, விஜய் அங்கே போய் சேர்க்கிற டைம் 6 மணிக்கு தான் போய் சேர்ந்துருக்காரு நிகழ்ச்சி. அது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 நாள் அவர் அந்த மலேசியா ஹோட்டல்லே தான் இருந்திருக்காரு. வேற எங்கேயும் அவர் போனதாக எந்த புகைப்படங்களோ வீடியோக்களோ, ஏன்னா பொதுமக்கள் புழங்குகிற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா எப்படினாலும் யாராவது ஒருத்தர் செல்ஃபோனில் படம் எடுத்துருவாங்க. இவர் எங்கேயும் போனதாக எந்த தகவலும் வரவே இல்லை. ஆனால் புகைப்படங்கள் மட்டும் நிறைய பேர் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. இணையத்தில் நிறைய இடங்களை நான் பார்க்க முடியுது. அந்த புகைப்படங்கள்லாம், அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் வாசல் தான். ஹோட்டலுக்குள்ளே போகிறது வர்றது இது மட்டும்தான் இருக்க தவிர, குறிப்பாக இந்த மாதிரி வந்து பத்துமலை முருகன் கோயிலாகவோ அல்லது வந்து அங்கே ட்வின் டவரோ அந்த மாதிரிலாம் அங்கே சின்ன சின்ன இடம், அதாவது ஒரு மலேசியான்னு போனீங்கன்னா சில இடங்கள் இருக்கும். இவர் சுற்றி பார்க்க போகல, ஏன்னா இவர் வந்து சாமானிய மனுஷன் இல்லை, ஒரு பிரபலம், மிக மிக பிரபலம். அதனால அங்கெல்லாம் போனால் குழப்பம் வந்துடும் அப்படின்னு ஒரு வேளை யோசித்திருக்கலாம்னு நீங்கள் ஏதாவது சப்பக்கட்டு கட்டணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது விஜய் ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள், அப்படி சப்பக்கட்டுலாம் கட்ட முடியாது. யார் போனாலும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றது வந்து இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்பையோ எதிர்நோக்கி காத்திருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக அதைத்தானே நம்ம குறிப்பிட முடியும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, எஸ்ஏசி அவர்கள் சொன்னது தான், நாங்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கீங்கல்ல, அப்போ ஏன் நீங்கள் வந்து பத்துமலை முருகன் கோயில் போல அப்படின்னு ஒரு கேள்வியை அங்குள்ள மக்கள் மட்டும் இல்லை, தமிழ் கடவுள் முருகனை வந்து வணங்குகிற மக்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்போ உங்ககிட்ட பதில் இருக்குமா? சத்தியமாக இருக்காது. ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஒரு தேவாலயத்துக்கு போகிறீங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா ரொம்ப தெளிவாக அதை நீங்கள் செஞ்சுக்க முடியும். இது அவர் மீது வைக்கப்படுகிற அடுத்த ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. அப்புறம் மிக மிக முக்கியமான இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் இந்த மேடை ஏற்றினாங்கல்ல, 4 டைரக்டர் மட்டும் தான் மேலே ஏற்றினார். 4 இல்லை 3 டைரக்டர் தான் மேலே ஏற்றினார். ஒன்று வந்து நெல்சனு, அட்லி, லோகேஷ் கனகராஜ், இந்த 3 பேரை மட்டும் தான் கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு புகைப்படம். ஆனால் விஜய்க்கு அடையாளம் கொடுத்ததுல இயக்குனர் பாசில் துப்பாக்கியை கொடுத்துட்டார். சிவகார்த்திகேயனுக்கு பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்களா, அந்த துப்பாக்கின்னு ஒரு படம் கொடுத்த ஏஆர் முருகதாஸ், கெரியர்களுடைய உச்சத்தை காமிச்சவர் ஏஆர் முருகதாஸ், தரணி, அப்புறம் நம்ம ரமணா, இப்படின்னு ஏகப்பட்ட இயக்குனர்கள், இவங்களெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மரியாதை கூட நீங்கள் அங்கே வந்து அழைக்கலை. உங்களுடைய ஃபேர்வெல் படம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. சிபிஐ விசாரணை பிடி விஜய் நோக்கி நெருக்கிக்கிட்டு இருக்குன்றதுக்கு இன்னும் எத்தனையோ நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. வேறொரு வீடியோவில் வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.